நம்ம வந்து இப்போ பட்டர் குக்கீஸ் பண்ண போகிறோம். பட்டர் குக்கீஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து 150 கிராம்ஸ் ஆஃப் மெல்டட் ரூம் டெம்பரேச்சர் பட்டரு ப்ளஸ் 2 கப்ஸ் ஆஃப் மைதா. நீங்கள் கோதுமை எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம், இந்த ராகி எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம், இட்ஸ் யுவர் ஆப்ஷன். இது வந்து சுகர், அதாவது ரா சுகர் ½ கப் எடுத்துட்டு தென் யூ ஹேவ் டு அப்புறம் பவுடர் பண்ணி யூஸ் பண்ணணும். நான் மெஷர்மெண்ட் எல்லாமே இந்த கப்பில் தான் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட இருக்கிற கப்பில் வச்சு கூட நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். நீங்க விஸ்க் வச்சு யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா யூ கேன் யூஸ் த இது. இதை வந்து நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. பட்டரை பீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த பவுடர் சுகரை ஆட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணிடலாம். சுகரையும் கொஞ்சம் பீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணலாம். அப்பதான் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சால்ட் போட்டாச்சு, எல்லாம் நம்ம பீட்டர்ல வச்சு பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்மள்ட்ட இருக்கிற 2 கப்ஸ் ஆஃப் மைதாவை ஆட் பண்ணி நீங்க கை வச்சு தான் இனி வந்து மிக்ஸ் பண்ணணும். இந்த கன்சிஸ்டன்சில பிசையணும். ஆமா, அதாவது குலாப் ஜாமுனுக்குலாம் பிசைவோம் பாத்தீங்களா, அது மாதிரி பிசையணும். சப்பாத்தி மாதிரி போட்டு ரொம்ப பிசைஞ்சா நம்மளுக்கு வராது. ஜஸ்ட் அப்படி ஒரு இது பண்ற மாதிரி பண்ணணும். இப்போ நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பு வந்து நம்ம வந்து வெரைட்டி பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணி சாக்கோ குக்கீஸ் போடலான்னு இருக்கிறேன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணி ஒரு ப்ரெஸ். ரொம்பையும் நம்ம தின்னா பண்ணிடக்கூடாது, ஏன்னா நம்ம பேக் பண்ணுறப்போ அது வந்து பேர்ன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. மினிமம் ஆஃப் ஒரு 1 mm திக்னஸ்க்கு நீங்கள் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இது ஒரு வெரைட்டி. இதில் நீங்கள் வந்து நடுவில் ஒரு கேஷ்யூ வச்சு பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஒரு பேர் என்ன சாக்கோ சிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வச்சு பண்ணிக்கலாம். இப்போ நான் ஷேப் வச்சு பண்ணுறது எப்படின்னு நான் சொல்கிறேன். என்கிட்ட இப்போ ஃப்ளாரல் ஷேப் தான் இருக்குது. ஸோ ஃப்ளாரல் ஷேப்பில் வந்து ஜஸ்ட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுத்துக்கலாம். ஓகே, இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு இல்லையா? முந்திரிலாம் வச்சு அவ்வளோ பொறுமையா முந்திரி வைக்கிறேன். வீட்லயே பண்ணலாம் பட்டர் குக்கீஸ். இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்.